ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து நம்ம மொபைலில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நான் சொல்ல போகிறது வந்து இப்போ ஒரு புதிய முறை பாருங்கள். இப்போ டூல் பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த டூல் பாக்ஸ் எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லித்தரேன். இதில் பாருங்கள், ரெண்டாவது இருக்குது பாருங்கள், ஒரு பென்சில் மாதிரி போட்டு அந்த பென்சிலை கிளிக் பண்ணால் போதும், ஸ்க்ரீன்ஷாட் வந்து விழுந்துடும். பாருங்கள், பேக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வருது. ஸ்க்ரீனை நீங்கள் தள்ளி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் விழுந்தது வந்து தெரியும். வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது தான் இது. சரியா? இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற எந்த ஒரு ஸ்க்ரீனையும் சரி சுலபமாக எடுத்துக்க முடியும். நான் வேணா டெமோ பண்ணி காட்டுறேன். வேறு ஏதாவது ஒரு ஸ்க்ரீன், இப்போ இந்த சாட்டானே நான் உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். எந்த ஒரு ஸ்க்ரீன்லையும் சரி நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனை வந்து சுலபமாக எடுக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற எப்படின்னு தெரியும், ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான உள்ளது. ரெண்டாவது இருக்குது பாருங்கள், பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். சில நொடியில் வந்து பேக்கில் வந்து பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்களா, ஃபோட்டோ வந்துருக்கு. இது வந்து ஃபோட்டோ தான், இது வந்து அப்ளிகேஷன் கிடையாது. பாருங்கள், வேணால் காட்டுறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை. பார்த்தீங்களா, ஃபோட்டோ தான் இது. சரியா? இந்த மாதிரி நம்ம சுலபமாக எடுத்துக்க முடியும். இதை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங் போய்டுங்க. அதாவது பேக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை, மொபைல் டேட்டா அந்த இதில் வந்து டூல் பாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இதில் பாருங்கள், டூல் பாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆகும். இந்த இது எதுக்கு பயன்படுத்துனா, நீங்கள் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிற அப்ளிகேஷன்லாம் வந்து ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஒரே கிளிக்கில் நீங்கள் அதுக்கு போயிடலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க, அங்கே இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த டூல் பாக்ஸில் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் போகிறதா போகலாம், அல்லது நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி ஒரே கிளிக்கில் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்க முடியும். 5 அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்க முடியும். ஷார்ட்கட் வைக்கிறது எப்படின்னா, இந்த எடிட்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற 5 அப்ளிகேஷன் வந்து டிக் பண்ணிக்கிங்க. நான் வேணால் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள், ஏற்கனவே வந்து நான் எஸ்ஃபைண்டரு, ஸ்க்ரீன்ஷாட்டு, சில நார்மலாக வந்து எஸ்ஃபைண்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க 5 மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா நீங்கள் தான் மாற்றிக்கணும். நான் வேணால் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் ஃபேஸ்புக் இருக்குது. நான் ஃபேஸ்புக்கை கேன்சல் பண்ணிட்டு யூடியூப் வேணால் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சு உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ யூடியூப் டெமோ வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சதுக்கப்புறம் டோன் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம எந்த ஒரு ஸ்க்ரீனில் இருந்தாலும் சரி சுலபமாக வந்து யூடியூப் ஓப்பன் பண்ண முடியும். பாருங்கள், ஒரே கிளிக்கில் வந்து போய்க்க முடியும். இது வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்கும் எல்லாருக்குமே. ஓகேவா? அடுத்து வந்து இந்த வசதி வந்து சில மொபைலில் தான் இருக்குது, சில மொபைலில் இல்லாதவங்க வந்து எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னா, உங்களுடைய செட்டிங் போய்டுங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம பேஜில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். செட்டிங்கில் போய்ட்டு மோஷன் சொல்லிட்டு இருக்கும். ஒரு மொபைலில் ஒரு வித்தியாசம். நம்ம போக வேண்டிய இடம் வந்து மோஷன் அண்ட் கெஸ்டியூரு. அதில் கிளிக் பண்ணி பலம் ஷேப் டு கேப்சருங்கிறத வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க. மேலே இருக்குது பாருங்கள் பச்சை கலர் லைட்டு, இதான் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. ரொம்ப சுலபமாக ஆன் பண்ணிக்க முடியும். ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கன்னா, உங்கள் மொபைல் மேலே கையை வச்சு ரைட் சைடோ அல்லது லெஃப்ட் சைடோ நீங்கள் போனீங்கன்னா போதும். டெமோ காட்டியிருக்காங்களா, அதே மாதிரி தான் சுலபமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். இதுவும் ஒரு வழிமுறை தான். அடுத்து இன்னொரு வழிமுறையும் இருக்குது. அதாவது நம்ம பவர் பட்டனும் நம்மளுடைய வால்யூம் பட்டனும் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதுவும் ஈஸி தான், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். சில நேரங்களில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து விழுவ மாட்டேங்குது. நீங்கள் இந்த 2 முறை வந்து பயன்படுத்துங்க. இது வந்து எல்லாருக்குமே பயன்படாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திராடு பெட்டிக்கடை. பாருங்கள், இதோட பலன் என்னென்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம். இதில் பாருங்கள், ஆந்திராடு பெட்டிக்கடை 66 வீடியோஸ், 1093 சப்ஸ்கிரைப்னு இருக்குல்ல. நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டுவாங்க. இந்த 1093 சப்ஸ்கிரைபில் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலரில் காட்டும். அதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.